அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 3/2/2026. துவிதியை திதி நள்ளிரவு 12:41 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மகம் நட்சத்திரம் இரவு 10:10 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை. நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை. இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாயுடன் சுக்கிரன். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் சந்திரனுடன் கேத்து. இன்று என்ன செய்யலாம்? செல்ல பிராணிகள் வாங்க, கெமிக்கல் மற்றும் மருந்து வியாபாரம் தொடங்க, மகான்களை தரிசிக்க, வீட்டு மனைக்கு பட்டா வாங்க, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே மிகச்சிறந்ததாகும். ஏனென்றால் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், ஆனால் கலந்துரையாடலே எது சரியென ஆராயும். ஆமாங்க, அதனால தாங்க கடுமையான வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பீங்க. 2 தரப்பு 3 தரப்பு யாராக இருந்தாலும் அவரவர்களை அழைத்து கலந்துரையாடச் செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் சமமாக வாய்ப்பளித்து அதில் எது நீதி என்று கண்டறியக்கூடிய நடுநிலையாளர்கள், நீதியரசர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. குடும்பத்தில் நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் இன்னைக்கு வாங்குவீங்க. ஆனால் அதே நேரத்தில் 7.5 சனியும் ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் வரும். சந்தேகத்தால் சின்ன சின்ன சங்கடங்களும் வரும். திடீர் செலவுகளும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய குடும்ப வாழ்வு, அதை பற்றிலாம் ஒரு பக்கம் சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது நாம் சேர்த்து வைக்கணும், சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைச்சிக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து மராமத்து பணிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம். வேலி அமைக்கிறது அல்லது மதில் சுவர் எழுப்புறது, அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் செய்து கொள்ளலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. ஊர் பொது காரியங்களில் முதல் மரியாதை கிடைக்கும். கோவில் விழாக்களையும் முன்னால் நின்று நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளர்த்து விட்டவங்களே, உங்கள்கிட்ட வேலை பார்த்தவங்களே உங்களுக்கு எதிராக கடையை போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அது நினைக்கும் போது தர்ம சங்கடமாக தான் இருக்குது. நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போயிடாதுங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு பக்கம் வேலை சுமை இருந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன சோர்வு களைப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உடல் வலிமை இருந்தால் பாதைகளை கடந்து விடலாம். ஆனால் மன வலிமை இருந்தால்
புதிய பாதைகளை உருவாக்கி விடலாம். ஆமாங்க, உடம்பில் தெம்பு இருந்தால் ஏற்கனவே இருக்கிற பாதையில் நாம் பயணம் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மனசில் ஒரு தெளிவு, ஒரு தெம்பு, ஒரு வைராக்கியம் இருந்தால் மற்றவங்க போகிற பாதையை விட்டுட்டு புதுசாக ஏதாவது யோசித்து தனக்கென தனிப்பாதையை அமைத்து கொள்ளலாம். ஆமாங்க, நீங்களும் அப்படி தாங்க. மன உறுதி படைத்தவங்க, மனோபலம் படைத்தவங்க நீங்கள். அதனால தான் எல்லார் பின்னாலையும் ஓடுறதை விட நம்ம பின்னால் 4 பேர் வர்ற மாதிரி நமக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலான்னு புதிய பாதையை அமைத்து செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. மனக்குழப்பம், தடுமாற்றம், அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. எவ்வளோ நாளைக்கு தான் உழைச்சிட்டு கிடக்கிறது, ஓயாமல் உழைச்சின்னு இருக்கோம், ஒன்றும் மாற்றம் இல்லை, வாழ்க்கை என்னவோ அப்படியே தான் ஓடின்னு இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் அலுப்பு சலிப்பு வரதாங்க செய்யும். 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால, கேதோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன பழுதுகள்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு பராமரிப்பு செலவுகளும் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் உங்கள் மனசு நாட்டம் கொள்ளும். புதியவர்கள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. 9வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட விவாதங்கள்லாம் செய்துக்கிட்டு இருக்க வேண்டாங்க. கடந்து வந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை சொல்லி அவங்கள குற்றம் சாட்ட வேண்டாங்க. 9வது வீட்டிலே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சமையலறை சாதனங்கள், படுக்கையறை சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சில அன்புகள் அழகான அனுபவத்தை கொடுத்து செல்கிறது. ஆனால் சில அன்புகளோ ஆழமான காயத்தை ஏற்படுத்தி செல்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க அன்புங்கக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க. அந்த அன்பு அளவு கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அளவாக இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு அழகான சிந்தனைகளை கொடுக்கும். அதுவே ஆழமாக போக போக அது காயங்களை ஏற்படுத்தும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அமிர்தமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் எல்லாம் அளவோடு இருக்கட்டும்னு யதார்த்தமாக நினைத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. தன்னிச்சையாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. யாரையும் நாம் சார்ந்திருக்க வேண்டாம். எல்லார்கிட்டையும் நீங்கள் ஆலோசனைலாம் கேட்பீங்க. ஆனால் கடைசியாக உட்காந்து நீங்கள் யோசிப்பீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ, என்ன உங்கள் மனசு சொல்லுதோ அதை தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதில் தான் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிப்பாங்க, ஆமாம் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் நீங்கள் செய்ய போகிறீங்க, அதுக்கு என்னத்தை எங்கள் வாயை கிளறின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரனும் கேத்துவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. நெருங்கி பழகி அப்புறம் விலகி சென்ற சில உறவினர்கள், நண்பர்கள் இன்றைக்கி வலிய வருவாங்க. அருந்து போன உறவு மறுபடியும் ஆரம்பமாகும். அது அடிமனசில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரம் போய் வணங்கிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 8வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதே
அதே நேரத்தில் திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் அதிகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாததெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஓட்டை படகில் ஓட்டையையும் அடைத்து கொண்டு உள்ளே புகும் நீரையும் இறைத்து கொண்டு படகை செலுத்தி கொண்டிருப்பது தான், போராடி படகை செலுத்தி கொண்டிருப்பது தான் இந்த வாழ்க்கையாகும். ஆமாங்க, வாழ்க்கைன்னா அப்படி தாங்க. சில நேரங்களில் வாய்க்கும் கைக்குமே பத்த மாட்டேங்குது. எல்லாம் குடும்பத்தையும் கவனிக்கணும், குழந்தைங்களையும் கவனிக்கணும், எல்லா செலவுகளையும் பார்த்துக்கணும், சம்பாரிச்சும் ஆகணும். வெளியிலேருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் அதையும் தாக்கு பிடிக்கணும். இப்படி பல்முனை தாக்குதல்கள் பல கோணங்களிலிருந்து வந்தாலும் அதையெல்லாம் பலமாக எதிர்கொண்டு எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், சோர்வு, களைப்புகள் இதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சொந்தக்காரங்க நண்பர்களோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி எல்லார்ட்டையுமே இன்றைக்கி நீங்கள் பாசமாக நடந்துப்பீங்க. மற்றவங்களும் இன்றைக்கி உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேதோடு இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திடீர் பயணங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். சின்ன சின்ன வீண்பழிகள் உங்களை நோக்கி வீசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு நான் நிரபராதி தான், எனக்கு நான் நீதியாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை ஏறெடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும், வேலை சுமையும் அதிகமாயிட்டே போகும். சமீப காலமாக ஓய்வெடுக்க முடியாமல் நம்ம தடுமாறின்னு இருக்கோமே, என்ன இது வாழ்க்கை இப்படி யந்திரமயமாயிடுச்சேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பரவாயில்ல, தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள், கெடுபிடிகள் அதெல்லாம் விலகி அதிகாரிகள் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஆசையாக பேசுவாங்க, சின்ன சின்ன சலுகைகளும் கொடுப்பாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு நல்ல ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முடியாது என்று எதையும் அலட்சியப்படுத்தாதே, முடியாது என்று எதிலும் முடிவெடுத்து விடாதே. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. லட்சியம் இருக்கும் இடத்திலே அலட்சியம் இருக்காது. ஆமாங்க, அதனால தான் நீங்கள் ஒரு லட்சியத்தோட ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால தாங்க சில நேரங்களில் சில முயற்சிகள் தோற்று போனாலும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டே முடியாததையும் முடித்து காட்டும் வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், முன்கோபமும் கொஞ்சம் தலை தூக்கும். ரொம்ப வேலை சுமை
அறியாமையும் இருக்கிற மாதிரி தோணுங்க. யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல, யாருமே நம்மளை சரியாக கண்டுக்கலை, நம்ம மேலே யார் அக்கறையாக இருக்காங்க, யாருமே இல்லையேன்னு மகம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பெருமூச்சு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது, செல்வாக்கு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே எளிதாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் கூட அதிகாரிகள் ஓரளவு பரவாயில்ல, இந்த கூட வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா சக ஊழியர்கள், அவங்கள்ட்ட தான் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட உத்தியோகத்திலையும் கவனமாக இருக்கணும். வியாபாரத்திலையும் சின்ன சின்னதாக லாபம் வர்ற மாதிரி தெரியுது, ஆனால் வரமாட்டேங்குதுங்கிற மாதிரி குழப்பங்களும் ஒரு மாதிரி இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்களை நம்பி இன்றைக்கி எந்த வேலையையும் ஒப்படைக்காதீங்க. அடுத்தவங்களை நம்பி எதிர்க்கையும் ஈடுபடாதீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை மற்றவர்களை மாற்றுவதற்கு நீ நினைப்பதை விட உன்னை நீயே கட்டுப்படுத்தி கொண்டால் அந்த நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையானது ஆனந்தமயமாகும். ஆமாங்க, அடுத்தவங்கள மாற்றணும் திருத்தணும் யாருமே சரியில்லை அப்படின்னு ஊர் உலகத்தெல்லாம் நாம் குறை சொல்லிட்டு இருக்கிறத விட அதை விட்டுட்டு ஊர் உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை எப்படி மாற்றிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதுதாங்க சொர்க்கமாகும். அதனால தாங்க அவங்கவுங்க வழியில் தான் போவாங்க. நாம் நம்ம வழியில் போகிறது தான் நல்லது. அவங்க வழியை நாம் மாற்றுறதோ அல்லது நம்ம வழியை கொண்டு போய் அவங்க மேலே திணிக்கிறதோ அதெல்லாம் வேண்டான்னு புரிஞ்சுக்கிட்டு அவரவர்கள் சுதந்திரத்தில் தலையாடாமல் தந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதன் அமோகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்குங்க. ஆனால் சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சரியாக தூங்க முடியாது, தூக்கமும் வராது, ஒரு இனந்தெரியாத மனக்கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பணப்பற்றாக்குறையும் அதிகமாகிட்டே போகுது, கடனும் ஜாஸ்தியாகிட்டே போகுது. எப்போ இதெல்லாம் அடைக்க போகிறோமோ தெரியலையே, அந்தளவுக்கு நம்மால் பெருசாக சம்பாதிச்சிட முடியுமா, வேலை வேறு ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கு, இன்றைக்கோ நாளைக்கோங்கிற மாதிரி இருக்குது, தினந்தோறும் வேலையில் போராட்டம் இருக்குது, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பீங்க. ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களை தேத்தி கொண்டு வந்துட்டுருக்காரு, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்காரு. அதனால் ராகு வலுவாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார திடீர்னு ஏதாவது ஒரு கருத்து மோதல் வரும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது, சில நேரங்களில் விலகி போகிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு லாபம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கதவு பூட்டை விட பெரியது, பூட்டு சாவியை விட மிகப்பெரியது. ஆனால்
ஒட்டுமொத்த வீட்டையும் திறப்பது சாவிதான். அதுபோல் பல நேரங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன பொருளால், சின்ன சின்ன சிந்தனையால், சின்ன சின்ன யோசனையால், சின்ன சின்ன விட்டு கொடுத்தலால் தீர்வு முழுமையாக கிடைக்குங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் வரும்பொழுது சர்வசாதாரணமாக அதை யோசித்து அழகாக அதில் தீர்வு காணக்கூடிய புத்திசாலித்தனத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது, இருந்தாலும் உள்ளுக்குள்ளார ஒரு பயம் இருக்குது. வேறு ஏதாவது வந்துடுமோ, பெருசாக வந்துடுமோ, லைஃப் லாங் மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி வந்துடுமோ அப்படிங்கிற ஆதங்கமும் பயமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. காரணம், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனோட பாதகாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இனந்தெரியாத சின்ன சின்ன பயம் இருக்கும். ஆனாலும் குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசி மேலே பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும், சிக்கலாக இருந்தாலும் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆரோக்கியம் அழகும் இன்னைக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும், கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எவ்வளோ பெரிய விஐபியோட வேணாலும் நீங்கள் மோதி பார்க்கலாம். உங்களுக்கு தான் வெற்றி இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, கூடவே உங்கள்கிட்ட இறையருளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க, புது வேலையாட்களை வேலைக்கு சேர்த்துப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் வேலை சுமையும் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடந்து முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்ப்புகள் வரும்போது சோர்ந்து விடாதே. காற்றாடி கூட காற்றை எதிர்த்து நின்றால்தான் அதனால் உயரமாக வேகமாக பறக்க முடியும். ஆமாங்க, அதனால தாங்க எதிர்ப்பை கண்டு நீங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டீங்க. தனி ஒருவராக நின்று போராடுவீங்க. நமக்கு ஆதரவாக யாரும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கூட அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எதுவானாலும் பார்த்துக்கலாம், நாம் தர்மத்துக்காக, நியாயத்துக்காக, உண்மைக்காக போராடுறோம், உண்மைக்காக நாம் பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த உண்மையே நம்மளை காப்பாற்றும், அந்த கடவுளே நம்மளை காப்பாற்றுவார். மனிதர்கள் ஒரு பக்கம் நம்மை மறுதளித்தாலும் இறையருள் நம்மை விட்டு விடாது, நம்மக்கிட்ட இருக்கிற நேர்மை நம்மை விட்டு விடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மையாளராகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். விஐபிகளும் வருவாங்க, நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் போக்கு எல்லாமே விலகுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த செவ்வாயோட அஷ்டமாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காரு, இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமை மனசுக்குள்ளார இருக்குதே, சின்னதாக ஒரு வெறுப்பும் மனசுக்குள்ளார இருக்குதே, அது ஏன், எதனால் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பீங்க. சின்னதாக ஒரு யோகா, சின்னதாக ஒரு தியானம் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாலே அதெல்லாம் சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாடாளுபவர்கள், அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க நட்பெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய
ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பார்க்குற உத்தியோகத்தில் நாளுக்கு நாள் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க ஓரளவு பரவாயில்ல. நேர்மூத்த அதிகாரி உங்கள் மேலே பொறாமப்படுவார். மேல்மூத்த அதிகாரி உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவாருங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் வேலையாட்கள் நம்ப முடியலையே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. நாமெல்லாம் தான் அப்படின்லாம் இல்லை, நாம் சிலர்கிட்டலாம் வேலை பார்த்தோம், எவ்வளோ உண்மையாக நாம் தலைமைக்கு இருந்தோம், ஆனால் இப்போ இருக்கிறவங்கள்ட்ட அது இல்லையேன்னு சொல்லி சில நேரங்களில் கடுகடுன்னு பேச வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தவறான வழிதான் எப்பொழுதும் நேர்மையான வழியைப் போல, நல்ல வழியைப் போல பொய்யான தோற்றமளிக்கும். ஆனால் ஏமாந்து விடாதே, எங்கும் எப்போதும் தேர்ந்தெடுத்து பின்பற்று. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. பொய்த்தோற்றம் தரக்கூடிய பொய்யான வழியிலே போய் வாழ்க்கையை இழக்காமல் மெய்யான வழியை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் தாமதமாக முன்னேறினாலும் பரவாயில்ல, தரமான முன்னேற்றமாக இருக்கட்டுங்கிற முடிவோடு நேர்வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் குடும்பத்தில் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நண்பர்களும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உறவினர்களுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் காரசாரமான விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அளந்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. நியாயத்தை தான் நீங்கள் பேசுவீங்க, ஆனால் அதே நேரத்தில் அதில் கொஞ்சம் பொறுமையும் கலந்திருந்தால் நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி புதன் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாம் இமையாக பாதுகாத்து கொண்டு செல்லும் நம்முடைய இனிமையான உறவுகள் தான் பின்னால் நம்மை சுமையாக பார்க்கும். ஆமாங்க, நாம் கண் இமையாக பாதுகாத்து வைக்கிறவங்க தான் பின்னால் நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எதிலும் அளவோடு நாம் நடந்துப்போம், அளவோட பாசத்தை காட்டுவோம். அளவுக்கு மீறி எதுவும் வேண்டாங்கிற நினைவுகளோடு எல்லாவற்றையும் அளவாக வைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட வேண்டாம். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை தொலைச்சிடாதீங்க. எங்கே போனாலும் சின்னதாக
செலவுகளும் இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்தபடி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்த்தவங்களும் அடங்குவாங்க, எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட கவனமாக இருங்க. அதே போல் வியாபாரத்தில் கூட சின்னதாக வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள் யாராக இருந்தாலும் கனிவாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும். அதனால் உத்தியோகத்திலையும் இன்றைய தினத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. முறைப்படி வேலையை முடித்து காட்டுறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முயற்சி உடையவரின் வாழ்க்கையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்படியே தடுத்து நிறுத்தினாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பான். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. உங்கள் வளர்ச்சியை யாராவது தடுத்து நிறுத்தினா நீங்கள் அதுக்கெல்லாம் தயங்க மாட்டீங்க. அதை விட இன்னும் அதிகமாக உழைத்து பெரிய இடத்தை நீங்கள் எட்டி பிடிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை, முயற்சியே திருவினையாக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு முயற்சியால் முடியாததையும் முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துன்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால குடும்பத்தில் மாற்றி யாருக்காவது உடம்பு முடியாமல் போகுது, படுத்தி எடுக்குது. மருந்து மாத்திரைன்னா அந்த செலவுகளே கடுமையாகிட்டே இருக்குது. ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணலாம், எதெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், வெளி உணவுகளெல்லாம் இனிமேல் வேண்டாம், நிறுத்திடலாம், வீட்டு உணவுகளை மட்டும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு வலுவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 5வது வீட்டில் உட்கார்ந்து 9வது பார்வையால் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது, உடம்பும் முடியாமல் போகுது, கால் வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்குது. முழுசாக அதெல்லாம் எப்போ சரியாகும், எப்போ நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், பொழப்பை பார்க்க முடியும்னு ஏக்கப்பொறுமைச்சும் விட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபகரமாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குது. இருந்தாலும் சக ஊழியர்களால் சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் பொதுவாகவே அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன விவாதங்கள் வருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செழிப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்போதுதான் எதையும் தாங்கக்கூடிய இதயம் உருவாகும். எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உண்டாகும். ஆமாங்க, அதனால தான் நல்லதோ அல்லதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் சமமாக ஏற்றுப்பீங்க. தனிமையில் கூட இருக்கிறத கூட நீங்கள் ஒரு பெருமையாக நினைப்பீங்க. அது ஒரு சிறுமையாக நினைத்து கொள்ள மாட்டீங்க. வர்றவங்க வரட்டும், போகிறவங்க போகட்டும், இருக்கிறபடி இருந்து போங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தீராத நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க.
அதே மாதிரி அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. நண்பர்களும் தேடி வருவாங்க. சகோதரங்களோடு இருந்து வந்த கருத்து மோதல் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வெளிவட்டாரமுத்துலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் நல்லா கிடைக்கும். புது ஏஜென்சி எடுப்பீங்க. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எங்கே போனாலும் வெற்றி உண்டு. மகளுக்கு நல்ல வரணமையவும் வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு குழந்தை பிறந்ததுங்க ஒரு தம்பதியினருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு கை கிடையாது, கால் கிடையாது, ஒரு சதை பிண்டமாக அந்த குழந்தை பிறந்ததுங்க. அதை பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சியை அடைஞ்சிட்டு அந்த குழந்தைய ஒரு மூங்கில் புதர்லேயே விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியை சார்ந்த ஒருத்தர் அந்த பக்கமாக போகும் பொழுது, இது மாதிரி ஒரு குழந்தை இருக்கே, இருந்தாலும் நாம் தூக்கி வளர்ப்போம், இது ஏதோ கடவுள் நமக்கு கொடுத்த குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க. குழந்தைக்கு நாளுக்கு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக கை கால்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. கை கால் வர ஆரம்பிக்கும்போது காலில் ஒரு கண்ணோட அந்த குழந்தை இருக்குதுங்க. அப்போ காலில் ஒரு கண், அதை பார்த்த உடனேயே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது சாதாரண குழந்தை கிடையாது, நிச்சயமாக இது தெய்வீக குழந்தை தான் அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வேளாளர் மரபை சார்ந்தவங்க, அதை வயதானவங்க பால் கொண்டு குடிக்க கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. ஒரு நாள் அந்த மாதிரி பால் குடிக்க கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஒரு அரை டம்ளரில் இருக்கிற அந்த பாலை குடிச்சிட்டு மீதி பாலை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவங்களுக்கு பால் கொடுக்குற அந்த வயதான தம்பதியருக்கு கொடுக்குது அந்த குழந்தை. அவங்களும் உடனே சரி குழந்தை கொடுக்குறான் நாம் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. குடித்த உடனேயே அந்த எச்சப்பாலை குடித்த உடனேயே அவங்களுடைய முதுமை எல்லாமே விலகி அவங்க ரொம்ப ரொம்ப இளமையாக மாறிட்டாங்க. இதை பார்த்த உடனேயே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதுக்கடுத்து அந்த குழந்தை பெருசாக வளர்ந்து வராரு. சின்ன குடில், அதாவது ஆசிரமம், அங்கே தங்குறாரு. அப்போ அந்த குடில ஆசிரமத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வயதான பாட்டி, அவங்க கொஞ்சம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ குப்பை விழுதே, இந்த மரத்திலேருந்து இவ்வளோ இலைகள் விழுதே, இதெல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு இறைவா எனக்கு ஒரு தெம்பை கொடுக்கக்கூடாதா? நான் சின்ன வயசாக இருந்தால் இதெல்லாம் சீக்கிரமாக அந்த குப்பையெல்லாம் அகற்றிருப்பேனே அப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதை இந்த குழந்தை, அதை வளர்ந்தவர், பெரியவராக வளர்ந்துட்டார், அவர் பார்க்குறார். பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். பண்ண உடனே அந்த கிழவி அப்படியே இளங்குமரியாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி அந்த இளங்குமரியாக அவங்க தொடர்ந்து பல வருடங்கள் இளங்குமரியாகவே இருக்காங்க. இதை அந்த பகுதியாக வந்த மன்னன், அதாவது பல்லவ மன்னன், காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னன் பல்லவராயன் பார்த்துடுறார். ஆச்சரியப்படுறார். இப்படி ஒரு அழகா, தொடர்ந்து இப்படி அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள மனம் புரிந்து கொள்கிறாங்க. இதெல்லாம் செய்தது யார் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தாங்க 12 ஆழ்வார்களில் முக்கியமான ஆழ்வார், திருமழிசை ஆழ்வாருங்க. ஆமாங்க, அந்த மகான் தாங்க இந்த மாதிரி பல வேலைகளை செய்தாங்க. அவருடைய சிஷ்ய கோடி கனிவண்ணன் சொல்லுவாங்க. அவரை அந்த பல்லவராயன்கிற மன்னன் தொடர்பு கொண்டு, நீ உங்களுடைய குருநாதர் அந்த அதாவது அந்த கிழவியை இளமையாக்கினார், அதே மாதிரி எனக்கும் ஆசீர்வாதம் பண்ண சொல்லு, நானும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் எங்கள் குருநாதர் எல்லாரையும் அது மாதிரி பண்ண மாட்டாருங்க, அவருக்கு யார் தோணுதோ அவங்கள தான் செய்வாங்கன்னு சொன்னோடனே மன்னனுக்கு கடுமையான கோபம். உடனே இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க நாட்டை விட்டு. கொஞ்சம் கொஞ்சம் கடத்தப்படுற மாதிரி தான் கிளம்புறாங்க. அப்போ அதான் திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நாராயணன்ட்ட, அதான் பெருமாள்கிட்ட சேவிக்கிறார்.
நானும் இங்கே இல்லை, கலிவண்ணனும் இங்கே இல்லை, நாங்கள் கிளம்புறோம், நீயும் உன்னுடைய பாயை சுருட்டி கொண்டு, அதாவது ஆதிசேஷன்கிற நீ படுத்திருக்கிற அந்த பாயை சுருட்டி கொண்டு எங்களுடன் வா அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார். பெருமாளும் உடனே அதை மாதிரி கிளம்பி ஒரு நாள் போய் தங்குறார். தங்கிட்டு அப்புறம் மறுநாள் மீண்டும் அந்த கோவிலுக்கே வந்துடுறார். அந்த ஒரு நாள் போய் பெருமாள் தங்கியிருந்த ஊர் தான் ஓரிக்கை அப்படிங்கிற ஊர். இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்க ஓரிக்கை அந்த ஊர் தான் அந்த மாதிரி பெயரில் அழைக்கப்படுதுங்க. 4வது ஆழ்வாராக தை மாதத்தில் இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரத்தில் இந்த மகான் அவதரிச்சிருக்காருங்க. அதே மாதிரி திருமாலுடைய சக்கராயுதமாக அதனுடைய அம்சமாக இந்த திருமழை ஆழ்வார் நமக்கு அவதாரம் கொடுத்து அருள்பாலிச்சிருக்காங்க. அதாவது நான்முகன் திருவந்தாதி, அதுக்கடுத்து திருச்சந்த விருத்தம், இந்த 2 நூல்கள் அவங்க எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலும் அருமையான பாடல்கள், தேனொழுக பெருமாளை பற்றி பாடியிருக்காங்க. இதில் ஒரு பாடல் படித்தாலே நம்ம உள்ளம் உருகும், மனசு இளகும், இறைவனை அடைவதற்கான வழிகள் உடனுக்குடனேயே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட இந்த திருமழிசை ஆழ்வாராகிய 12 ஆழ்வார்களில் பலம் கிடைந்த அந்த ஆழ்வாருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்தில் சாத்தார தெரு அப்படிங்கிற தெருவில் திருமழிசை ஆழ்வார் கோவில் அப்படின்னு இருக்குது. அங்கே தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. அதனால் மிகப்பெரிய மகான்கள், ஏகப்பட்ட யோகிகள், தவசிகள்லாம் அவதரித்த நாடு நம்முடைய தாய் திருநாடாகிய தமிழ்நாடு, நம்முடைய இந்திய திருநாடு. அப்படிப்பட்ட இந்திய திருநாட்டிலே 12 ஆழ்வார்களிலே பலம் வாய்ந்த ஆழ்வாராகிய திருமழிசை ஆழ்வாருடைய அவதார திருநாளாகிய இன்றைய தினத்திலே அவர் அருளிய பாடல்களை எல்லாம் பக்தியுடன் படிப்போம். எல்லா வகையிலும் அவருடைய வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் அற்புத நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.